விபச்சார தொழிலை செய்கின்றவர்கள் கூட, பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் கூட தங்களோடு வாடிக்கையாளர்கள் யார் என்பதை, இவர்கள் வந்திருந்தார்கள் என்பதை வெளியிலே சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு கண்ணியம் காத்துக்கொள்வார்கள். நீங்கள் ஒரு வைத்தியர், கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகின்ற ஒரு வைத்தியர், ஒரு நோயை பற்றி, ஒரு நோயாளியை பற்றி அவதூறு பேசிக்கொள்ளுகின்றீர்கள் சமூக வலைதளங்களில். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். என்று சொன்னால் உங்களோட கூட ஒரு சட்டத்தரணியும் இருக்கின்றார் அல்லவா, உங்களோட கூட பெரிய படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, பண்டிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. அந்த கனடாவிலேருந்து ஒருத்தருக்கு கதைப்பாரு, பெரிய இந்த குல்லா தொப்பி கொண்டு போட்டு ஒன்று கதைப்பாரு, கண்ணை மூடி எல்லா அரசியலும் தெரியும் எனக்குன்ற மாதிரி. அவர் இப்போ கடைசியாக இலங்கைக்கு வந்தாரோ தெரியாது. என்ன சொன்னால் நடைமுறைகள் என்ன நடக்குது என்னன்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாதவருக்கு. அவர் இங்கே இருக்கைகளே இருந்து ஒரு அரசியலை வச்சுக்கொண்டு, தான் அங்கே அரசியல், அங்கத்தை அரசியலையும் வச்சுக்கொண்டு, அந்த நாட்டு அரசியலோடு சேர்த்துக்கொண்டு இங்கே இருந்து நடக்கக்கூடிய அரசியல் இப்படி தான் இருக்கும் என்ற ஒரு கற்பனையில் அவர் ஒரு அரசியல் கோட்டையை கட்டி அதுக்குள்ள ஹீரோ கதாநாயகன் அர்ஜுனா ராமநாதன் மாதிரி வச்சுக்கொண்டு சில விஷயங்களை பூசிக்கொண்டிருப்பார். ஒன்றுமே இல்லை. தன்னுடைய யூடியூப்பில் வந்து நேரில் போட்டுட்டு இருந்தவர் தன்னுடைய யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நித்திர கொண்டு விடக்கூடாதுன்றதுக்காக, நிமிஷத்துக்கு தன்னுடைய குரலை கொடுக்கணுன்றதுக்காக இந்த கேள்விகளை இடைக்கிட கேட்டுக்கொண்டிருந்தார். யார் கதைச்சாலும் பம்பிழுக்க வேணும், இவைகளோடு இருக்கா பம்பிழுத்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால் தன்னுடைய யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயரில் இருக்கக்கூடிய இந்த நாடு நாசமாகணும் என்று நினைக்கிற உறவுகள், அர்ஜுனா ராமநாதனுடைய உறவுகள், அந்த நாடு நாசமாக போகணும், அப்போ தான் நாங்கள் அங்கே நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிற உறவுகள் கொஞ்சம் பிச்சை அனுப்பிடணும். இவர் தான் என்னோட சொல்கிற எல்லாருக்கும் பிச்சை. அந்த பிச்சைக்காக இவர் கொடுக்குற கருத்து தான் அது. மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கிறவராக இருந்தால் இந்த இடத்துல, அதாவது வந்து ஒரு ஆக்கபூர்வமான விடயம் பெறுகின்றது சொன்னால் அதற்கான தீர்மானங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன இருக்கிறதுன்றதை தான் முன்மொழிய வேணும். இல்லை இது வேண்டாம், அதுக்கான தீர்வு என்ன, மாற்று கருத்து என்ன, மாற்று செயல்முறை என்ன, அதை சொல்லத்தானே வேணும். அதை சொல்கிறதுக்கு அவர் டெய்லி உண்டு. வேண்டாம் என்ன இது. நான் எவ்வளவு காலமாக காணொலியில் செய்து கொண்டிருக்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் எனக்கு கொலை மிரட்டல் வந்தேன்னு சொல்லி ஃபோனுகளை எடுத்துக்கொண்டு போகிறார். நான் எடுத்துன்னு சொன்னால் எவ்வளோ வரும் தெரியுமா? தன்னுடைய ஆக்களை யாராவது இப்படி செய்திருந்தால் காட்டுங்க, நான் கட்சியை விட்டு எதுக்குவேன் அவைக்கு. அப்படித்தான் நான் இருக்கிறதே 4 பேர், இந்த 4 பேருக்கும் ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறான். இப்படித்தானே சாவச்சேரி இருக்கார் தானே ஜெகதாசன் சொல்லிடுறான். மெசஞ்சரில், அதாவது வந்து தன்னுடைய மெசஞ்சர் கூட இல்லை, ஒரு அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு முகநூல் கணக்கின் மெசஞ்சரில் இருந்து எனக்கு கோல் பண்ணி தேவையற்ற விடயங்களை பேசி என்னோட 9-10 பேச்சு வண்டி கொண்டு போனவர் அர்ஜுனா ராமநாதன். இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. உங்களுக்கு எதிராக கதை கவலிக்கிட்டால் உங்களுடைய ஆதரவாளர்கள் 2-3 பேர் இருப்பேன் தானே, அவையில் கோல் அடிப்பேன். வெளிநாடுகளிலிருந்து கூட கோல் வந்தது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீஷ் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி என்ன விடயம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கடந்த டிசிசி மீட்டிங்கில் இருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் தொடர்பாக நான் பேசிக் கொண்டிருந்த ஒரு காணொலியுடைய 2வது தொடர்ச்சியாகவே வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகி இருந்தது. அதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த இடத்திலே உண்மையிலேயே இவர்கள் இருவரும் மோதிக்கொள்வதற்கு காரணம் ஏதாவது ஒரு மக்களுடைய பிரச்சனை அல்லது தவறான வழியில் செல்லுகிறதா, அது மக்களுடைய அபிவிருத்தி அல்லது மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் ஒன்று பாழாகிறதா என்று சொல்லி பார்த்தால், அந்த இடத்தில் இருவரும் தர்க்கப்பட்டுக் கொண்டதற்கு இடையில் நடைபெற்ற ஒரு விடயத்தை மாத்திரமே சொல்லலாம். இந்த காணொலியை நீங்கள் தெளிவாக பார்த்தால் உங்களுக்கு புரியும். இந்த காணொலியை நான் இந்த காணொலியோட சேர்த்துக் கொள்ளுகின்றேன். மாகாணத்திற்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் என்ன பார்க்கிறோம், பிரியோசனத்தை தான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அவர்களே, இருவரும் சண்டை பிடித்தார்கள். இவர் அவரை பேசிட்டார், அவர் இவரை பேசிட்டார் என்பதை மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்களுக்கு அவ்வளவு மிகப்பெரிய அறிவாற்றல் இருப்பதனால், அவர்களுடைய கேள்வி ஞானம் என்பது அவ்வளவு அதிகமாக இருப்பதனால், அவர்களால் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதனால் தெளிவுபடுத்துகின்றேன். அதாவது வந்து தெல்லிப்பளை இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் யூனிட், இந்த பகுதி வந்து இப்பொழுது மத்திய அரசாங்கத்தோடு இணைக்கப்பட இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தோடு இணைப்பதற்கான செயற்பாடு, ஒரு சுற்றறிக்கை அல்லது ஒரு விடயம் தொடர்பாக பேசுபொருள் அந்த இடத்திலே எழுகின்ற பொழுது, இது மாகாண சபைக்குள்ளே அல்லது மாகாண பரம்பலுக்குள்ளேயே இதனுடைய அதிகாரம் இருக்க வேண்டும், மத்திய அரசோடு செல்லக்கூடாது, சென்றால் அபிவிருத்திகள், அதனுடைய பல விடயங்கள் எல்லாமே இல்லாமல் போய்விடும் என்பதால் அர்ஜுனா ராமநாதனுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய, மாகாண சபைக்கு புறப்படுகின்ற நிதியில் இருந்து பிரதேச வைத்தியசாலைகளாக இருக்கக்கூடிய தெல்லிப்பளை பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும். தெல்லிப்பளையில் இருப்பது வந்து ஆதார வைத்தியசாலை, யாழ்ப்பாணத்தில் இருப்பது போதனா வைத்தியசாலை, அது டீச்சிங் ஹாஸ்பிட்டல், இது பேஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நிதியில இருந்து இந்த கேன்சர் யூனிட்டுக்கும் வந்து பாவிக்கப்படுகிறது.
அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அபிவிருத்திகள் டெவலப்மெண்ட் அல்லது ஏனைய விடயங்கள் எல்லாமே வந்து இந்த கேன்சர் யூனிட்டுக்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நிதி ஏதோ ஒரு வகையில் இன்னொரு இடத்துக்கு போவைகள்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நிதி வந்து குறையுது, அபிவிருத்தி வந்து குறையுது. இதுதான் நாங்கள் பேசப்பொருளாக இருந்தது. இதனால இந்த கேன்சர் யூனிட்டை ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலாக தனிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்ன்றதை போல ஒரு விஷயத்தை சிவாஜி லிங்கம் ஐயா சொல்லியிருந்தார். மருத்துவமனையை உடனடியாக ஏற்படுத்த முடியும். சரி சரி ஓகே 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 கொடுக்க வேண்டாம். சாவர சனத்துக்கு மத்திய அவருக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை. ஆகவே ஒரு ஹாஸ்பிட்டல் புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் உதவி செய்வோம். எல்லாம் செய்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் உடனடியாக சரி, இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை வந்து கஜேந்திரகுமார் எம்பி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலோட இருக்கிற இந்த கேன்சர் யூனிட்டை தனியான ஒரு யூனிட்டாக மாற்றி அதை வந்து மத்திய அரசாங்கத்தோடு இணைச்சி விடுங்கோ. அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கான நிதிகள் அதற்கான அபிவிருத்திகள் எல்லாமே வந்து நேரடியாக மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கல. இது என்னோட அபிவிருத்தி தனியாக இருக்கும். அதே நேரம் இந்த மாகாண சபைக்குள்ளால மாகாண அதிகாரங்களுக்குள்ளால வரக்கூடிய நிதி ஒதுக்கல்கள் அல்லது அபிவிருத்திகள் எல்லாமே பேஸ் ஹாஸ்பிட்டல் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்குரிய அபிவிருத்திகள் எல்லாமே அது தனிப்பட்ட ரீதியில் நடக்கும். அதில் வந்து கொஞ்சத்தை இங்கே எடுத்து கொடுக்குறதால அங்கே கொஞ்சம் குறையும்ன்றது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். ஒரு 2 பேருக்கு வேறு விஷயத்தை 3 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கல அது குறையும், அளவில் குறையும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விஷயத்தை இதில் தெளிவுபடுத்தியிருந்தால் தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கல இதை வந்து ஆதாரப்படுத்துறதுக்காக சத்தியமூர்த்தி வைத்திய அதிகாரி சத்தியமூர்த்தி அவர்கள் மூலமே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். இது வந்து யாழ்ப்பாணத்தில் வர வேண்டிய ஹாஸ்பிட்டல், இதை வந்து நாங்கள் தெல்லிப்பளை யூனிட்டுக்கு மாற்றிருந்தாங்க. அதே நேரம் இது பேஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்கள் இருந்தால் இப்போ வரைக்கும் அதை ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இதுக்குரிய ஏதாவது ஒரு ஆவணத்தை செய்யுங்க. அதாவது ஒன்றில் மாகாண சபைக்குள்ளே இருந்து தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது செய்கிறதுக்கு வழியை பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தோடு இணைச்சி விடுங்கன்ற மாதிரி இவர் இந்த கருத்தை சொல்லியிருந்தார். இந்த இடத்துல அர்ஜுனா ராமநாதோ இல்லை, அது ஒரு காலம் மத்திய அரசாங்கத்தோடு இணைக்க இயலாது, இது எங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்தார். இப்போ ஒரு அபிவிருத்தி ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதற்கான தீர்வு என்னன்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதனுடைய தீர்வு என்ன? மத்திய அரசாங்கத்தோடு இணைக்க தேவையில்லை, சரி எங்களுக்குள்ளே இருக்கட்டும் அதிகாரம். அப்போ பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர விஷயம்தான் இங்கே கேன்சர் யூனிட்டுக்கும் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு மாற்றீடு என்ன செய்யலாம்? இருக்கா அவங்கள்ட்ட பதில்? இல்லை. அந்த இடத்துல அர்ஜுனா கிட்ட நான் 1 வருஷத்துக்குள்ள செய்வேன், புலம்பெயர் நாட்டில் இருக்கிற உறவுகள்ட்ட வேண்டி செய்வேன் என்று சொல்லுவார். இப்படி சாவச்சேரியில் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கக்குள்ள அவர் சொல்லியிருந்தார், சாவச்சேரி வைத்தியசாலை 1 வருஷத்துக்குள்ள நான் டெவலப் பண்ணி காட்டுவேன், சாவச்சேரி சந்தையை வந்து 6 மாசத்துக்குள்ள டெவலப் பண்ணி காட்டுவேன் எல்லாம் சொல்லி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் சொல்லி இப்போ 1 வருஷம் ஆச்சுது. இன்றைக்கு வரைக்கும் சாவச்சேரி வைத்தியசாலை பக்கம் அவர் போயிருப்பார், அது தெரியாது. சந்தையை இப்போ ஒழுகி கொண்டிருக்குன்னு சொல்லி பல யூடியூப் காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே இதே போல் வார்த்தையால் சொல்லிட்டு போவாரே தவிர அது செயற்பாட்டில் இருக்காது. ஆகவே இந்த விடயத்தில் அர்ஜுனா ராமநாதன் அதுக்கான தீர்வும் இல்லை. சரி, ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு பொதுவான அவையில் அதுக்கான முன்மொழிகள் வரைக்குள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றார். அதாவது வந்து இதை வந்து கொண்டு போகலாம் என்ற மாதிரி சொல்லி கொண்டு கேட்கல, இடையில குறுக்கிட்டு தான் அதுக்குள்ள சொல்ல வழிகளை அவர் சொல்றார். பேசாம நான் கதை கேட்கல, நீங்கள் கதைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றார். இவர் கேட்கல, திருப்பி இவர் கதை சொல்ல வழி கிடைக்க அவற்றை மைக்கை இவர் ஆஃப் பண்ணி போட்டு தன்னை கருத்தை சொல்ல வழிக்கிறார். அப்பவும் திருப்பி இவர் கத்தி கொண்டு கேட்கல, இவர் பேசுறார். அவரை பேசி போட்டு பேசாம இரு என்று சொல்லி பேசி போட்டு தன்னை கருத்தை அவர் சொல்றதுக்கு விளைகிறார். இந்த இடத்துல யாருடைய தவறு? விரும்புகிறேன், நீங்கள் பேஸ் ஹாஸ்பிட்டலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது நான் நினைக்கிறேன் இவரும் வந்து அனுமதிக்கிறா. ஆனால் கேன்சர் யூனிட் வந்து உண்மையிலே மத்திய அரசுக்கு கீழே தான் இயங்குது, சரிதானே? அதில் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஏனைய ஃபெசிலிட்டிஸை வந்து கேன்சர் யூனிட் வந்து பாவிக்கிறதால அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியும் வந்து மாகாண சபை ஊடாக வந்து போகுது. அப்போ அந்த கேன்சர் யூனிட்டை மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்திய இவருடைய தாய் வந்து அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க இல்லை, ஒரு நாள் கூட போய் பார்க்க இல்லை. அதுல இங்க இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதாரம் மொத்தம் விளங்க. நான் கேட்கிறேன் தலைவர் கேளுங்க. ஏற்கனவே வந்து கேன்சர் யூனிட் வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் இருக்கு. சொல்றேன், இங்க நடக்கிற பிரச்சனை என்றால் வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுகின்ற ஏனைய வசதிகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறதால
மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து செய்ய வேண்டி இருக்கு. அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது. விளங்க சொல்றேன். அப்ப இதுல இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படும் அந்த கேன்சர் யூனிட் வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு கீழே இருக்க டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் வருது. கதைக்க விடுங்க டாக்டர் அர்ஜுனா. என்னட்டா இது உண்மை வழக்கு இருக்குதானே? ஆகவே நீங்க இந்த பேரை வாய்ச்சா நான் அப்படியே பயில சொல்லுவேன். நான் களவெடுக்கல வரக்கூடாது. சரிதானே? அரசு நிதியை பயன்படுத்தி நம்புகின்ற கூட்டங்கள் இதிலே வந்து கௌரவ பாராளுமன்ற அர்ஜுனா ரெக்கார்டிங் போட்டு கேட்கலையா நீங்கள்? உங்க காலத்துல குடியார ரெக்கார்டிங் போட்டு கேட்கலையா நீங்கள்? எந்த சட்ட நடவடிக்கை விடுங்கள். நானும் குடியாரம் இல்லை உங்களை மாதிரி குடிச்சு போட்டு போன் பண்ணி கேட்கறதுக்கு. டாக்டர் நீங்க டாக்டர் சத்யமூர்த்தி திரும்பவும் நான் என்கிட்ட முக்கியமான தகவலை சொல்றேன். தயவு செய்து கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பதட்டமாகாதீங்க. இன்றைய டிசிசி மீட்டிங்ல நீங்கள் ஆயுள குறைச்சு கொள்ளாதீங்க. நான் முந்தி கோவப்படுறேன். இப்ப நான் இதை முதலே ஆயத்தத்தோடு வந்தால நான் இன்று முழுவதும் சிரித்த வண்ணமே இருக்கின்றேன். நான் இங்கே கதைக்கிறவர்கள் பதிலே சொல்ல வேண்டி இருக்கு. நாங்கள் எல்லாரையும் நாங்கள் மனநோயாளிகளுக்கு ட்ரீட் பண்றதால எங்களை யாரும் கூடாம காய்ச்சாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறேன். அடுத்தது ஃபேக்டரி வாரன் தெல்லிப்பளை வைத்தியசாலை கேன்சர் யூனிட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு சில வைத்தியர்களுக்கு தாங்கள் மனநோயாளிகள் என்ற விளங்குறேன். அதனால இன்னொரு டாக்டரா தான் சொல்லணும். அதனால ஒரு டாக்டரா நான் சொல்றேன், சில மனநோயாளிகளை கர நேரம் கதைக்க விடவில்லை. நேர விடயத்தை மட்டும் கதைக்க விடுங்க அமைச்சர். என்னண்டா தெல்லிப்பளை மனநோயாளிகளுக்கு தாங்கள் மனநோயாளிகள் விளங்குறதே இல்லை. தெல்லிப்பளை கேன்சர் விஷயத்தை மட்டும் கதைக்க ப்ளீஸ். தெல்லிப்பளை கேன்சர் ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு நிதி இது வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்காக தான் அந்த நிதியை சேகரித்து யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் கேன்சர் யூனிட்டை கட்டுறதுக்கு இடம் இல்லாதால தெல்லிப்பளையில் கட்டினது. ஆனால் இட்ட வரைக்கும் தெல்லிப்பளையில் இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம். அப்போ எங்களுக்கு கன்சல்டன்ட், அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ், ஃபிசிஸ்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம். அங்கே இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது. இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய அமைச்சுகளை தான் இருக்கின்றது. இப்போ மத்திய அமைச்சுகளை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம். ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும். அது மத்திய அமைச்சுகளை இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சுகளை பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு. ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் சொன்னது மாதிரி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும். அதுக்காக தயவு செய்து யாரும் இதுக்காக சண்டை பிடிக்காங்க. நாங்கள் வைத்தியசாலைகளை இயக்குறதுல நாங்கள் எக்ஸ்பர்ட். நாங்கள் திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு, இந்த வைத்தியசாலைகளை இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எக்ஸ்பர்ட். இப்போ நாங்கள் கேட்டு நீங்கள் போலீஸ் வயசை நீங்கள்லாம் இந்த முடிவெடுக்கணும். நாங்கள் மிக தயவு கூர்ந்து அது ஒரு தனியான வைத்தியசாலையாக இயக்கும்படி கௌரவமான இந்த சபையை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி டாக்டர், நன்றி. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது வந்து ஸ்ரீதரன் அவர்கள் நாக்குட்டி மாதிரி கத்த வேண்டாம் என்று சொல்லி சொன்னதுக்கு குரல் கொடுத்த அர்ஜுனா ராமநாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான உரிமை இருக்கு என்பதை மறந்தவர். ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய நேரலை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லது நீங்கள் ஏனைய காணொலிகளை பார்த்திருந்தால் கூட அந்த காணொலிகளில் நிமிடத்துக்கு ஒரு முறை தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டே இருப்பார். அதாவது வந்து யாராவது ஒருவர் அறிக்கை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஒரு இடத்தில் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லலாம், அதாவது வந்து 4000 மில்லியன் ரூபாய் நிதி இதில் வந்திருக்குது. இதில் 2200 மில்லியன் ரூபாய் நிதி பயன்படுத்தப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டுட்டுது. 90 விதமான வேலைகளும் முடிவடைஞ்சிட்டுது, அரவாசி காசும் கொடுத்தாச்சுது அப்படின்னு சொல்லிக்கல பொருங்கவாரன் இதுக்குள்ள
எவ்வளவு வந்தது 4000, எவ்வளவு கொடுத்த நீங்கள் 2000, அப்போ 2000 மிச்சம் கிடக்குது, இன்னும் 16 நாள் தான் கிடக்குது, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிக்கல. 90% வேலை முடிஞ்சுது. அப்போ அதுக்கான நிதி கொடுக்கப்பட இருக்கிறது, ஆனால் கொடுக்கல. காரணம் என்ன சொன்னால் 100% முடியலாம், பணம் கையளிக்கப்படும். அது பொதுவாகவே எங்களோட வீடு கட்டுறது சொன்னாலும் ஒரு வீடு கட்டி முடிச்சா தான் முழு காசும் கொடுப்போம். இடையில அட்வான்ஸாக கொஞ்சம் காசை கொடுப்போம். முழுசாக அந்த காசை ரிலீஸ் பண்ணிடுவோமா? இல்லை, ஃபுல்லாக வேலை முடிஞ்ச அப்புறம் தான் அந்த காசை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் எங்கள்கிட்ட இருப்பில் இருக்குங்க காசு, ஆனால் கொஞ்சம் கொடுப்பட்டிருக்கும், வேலை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வேலை முடியல அந்த காசையும் கொடுப்போம். ஸோ இது விஷயம். இதே மாதிரி தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கல. இந்த விஷயம் தெளிவாகவே விளங்கிக் கொள்ள முடிஞ்ச விஷயம். இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து அர்ஜுனா ராமநாதனுக்கு விளங்கிக் கொள்ள முடியாமலா இடையில அவர் அந்த ஒரு பெண்மணி அவர் சொல்லி கொண்டிருக்கல, இடையில கேள்விகளை கேட்டுருந்தவர். ஒன்றுமே இல்லை, தன்னுடைய யூடியூப்பில் வந்து நேரில் போட்டுட்டு இருந்தவர், தன்னுடைய யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நித்திர கொண்டு விடக்கூடாதுன்றதுக்காக, நிமிஷத்துக்காக தன்னுடைய குரலை கொடுக்கணுன்றதுக்காக இந்த கேள்விகளை இடைக்கிட கேட்டுக்கொண்டிருந்தவர். அப்போ அங்கே இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது, பெரிய ஒரு குழப்பமாக தான் இருந்தது. என்னதுன்னா தேவையில்லாமல் எல்லாம் கருத்துக்களை சொல்லி கொண்டு தான் உங்களுக்கு நாங்கள் கேட்குறேன். இந்த காணொலி நான் கதை சொல்லி கேட்கல, தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி கொண்டு தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பார்த்து கொண்டிருப்பீங்களா? கோபம் பெறும், பிசர் அடிக்க. ஏன் இது கிளியராக தேவையில்லாமல் இதெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு விடயங்களுக்கு தேவையான விடயங்களை மாத்திரமே அந்த இடத்துல கதைக்கணும். இடைக்கிடையே சும்மா கேள்வி கேட்கணும். நான் இருக்கிறேன்றதை காட்டுறதுக்காக கேள்வி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. எப்படியான விடயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனா ராமநாதன் இந்த இடத்துல கஜேந்திரமார் பொன்னம்பலத்தோட முரண்படுகின்றார். சரி, கஜேந்திரகுமாரோட முரண்படுறார். இந்த இடத்துல அதை தனிச்சு போட்டு சத்தியமூர்த்தி அதிகாரியை கூப்பிட்டு வைத்திய அதிகாரியை உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாச்சு. அப்போ அவர் வந்து அதில் வந்து கோவப்படக்கூடாது, அவர் வைத்தியர்ன்றதால சில கவுன்சிலிங்களை சொல்கிறார். நீங்களும் வைத்தியர் தான், அதுக்காக அவரை விட நீங்கள் சின்னவர் தானே, அனுபவத்திலையும் சரி, தொழிலையும் சரி, அதிகாரத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே குறைஞ்சவர் தானே. ஆரம்பத்தில் வைத்தியத்தில் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள், ஆனால் முந்தி அவருக்கு கீழே தானே வேலை செய்து நீங்கள். சில ரெஸ்பெக்ட் அந்த இடங்களில் கொடுக்கத்தானே வரும். உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் பகை இருக்கு. ஆனால் இது மக்கள் அபிவிருத்தி தொடர்பாக பேசப்படுகின்ற இடம். இந்த இடத்தில் தான் உங்கள் பகையை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா? அதாவது மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக, மக்கள் பிரச்சனை தொடர்பாக, ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக பேசப்படுகின்ற தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற இடத்துல வந்து உங்களுடைய பழைய பகைகளை, உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட குரோதங்களை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான இடமா இது? ஆனால் இந்த இடத்துல சுதாகரித்து கொண்டார் வைத்திய அதிகாரி சத்தியமூர்த்தி அவர்கள். அவர் சொன்னார், தான் ஆரம்பத்தில் வரையிலே சில விஷயங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்ததால் நான் இப்போ சிரிச்சு கடந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கடந்திருந்தார். அதை கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. என்னடா இவன் இப்படி போயிட்டானே அப்படின்ற மாதிரி போயிட்டார். என்ன சொன்னால் யார் கதைச்சாலும் பம்பிழுக்க வேணும், இவைகளோடு இருக்கா பம்பிழுத்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால் தன்னுடைய யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய புலம்பெயரில் இருக்கக்கூடிய இந்த நாடு நாசமாகணும் என்று நினைக்கிற உறவுகள், அர்ஜுனா ராமநாதனுடைய உறவுகள், அந்த நாடு நாசமாக போகணும், அப்போ தான் நாங்கள் அங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் கொஞ்சம் பிச்சை அனுப்பிவிடும். இவர் தான் என்னுடைய சொல்கிற எல்லாருக்கும் பிச்சை. அந்த பிச்சைக்காக இவர் கொடுக்குற கருத்து தான் அது. மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கிறவராக இருந்தால் இந்த இடத்துல அதாவது வந்து ஒரு ஆக்கபூர்வமான விடயம் பெறுகின்றது சொன்னால் அதற்கான தீர்மானங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன இருக்கிறதுன்றதை தான் முன்மொழிய வேணும். இல்லை இது வேண்டாம்டா அதுக்கான தீர்வு என்ன, மாற்று கருத்து என்ன, மாற்று செயல்முறை என்ன, அதை சொல்லத்தானே வேணும். அதை சொல்றதுக்கு அவர் டெய்லி உண்டு. வேண்டாம்டா என்ன இது? இப்படியான விஷயத்தை இவர் சொல்லி கொண்டிருந்தார், செய்து கொண்டிருந்தார். இப்போ இந்த இடத்துல இவர்களை தர்க்கங்கள் வந்து ஒன்று கேட்கல. இவர் அர்ஜுனா ராமநாதனும் சில வார்த்தைகளை வெளியிட்டார், இந்த இடத்துல கஜேந்திரமார் பொன்னம்பலம் சில வார்த்தைகளை வெளியிட்டார். அந்த இடத்துல அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை அது எங்களுக்கே பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. இன்றைக்கு தான் எங்களுக்கே தெரியும். அது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தாயார் அதே கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பேஷண்டாக இருக்கைக்குள்ள ஒரு நாள் கூட போய் பார்க்கல என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதுதான் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இவருடைய தாயாரை குறித்து சொன்ன விடயம். ஆனால் இந்த விடயத்தை கூட சமூக வலைத்தளத்தில் எவ்வாறு சொல்லி வச்சிருக்கிறார் என்று பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்களா? அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர் எல்லாருமே அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு சமூகத்தில் ஒரு குறையை சொல்லி பேசுவதோ, ஒரு வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு ஒரு நோயாளியினுடைய வருத்தத்தை சொல்லி அவதூறு செய்வது என்பது, ஐயா பெருமக்களே, விபச்சார தொழிலை செய்கின்றவர்கள் கூட, பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் கூட தங்களோடு வாடிக்கையாளர்கள் யார் என்பதை, இவர்கள் வந்திருந்தார்கள் என்பதை வெளியிலே சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு கண்ணியம் காத்துக்கொள்வார்கள். நீங்கள் ஒரு வைத்தியர், கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகின்ற ஒரு வைத்தியர், ஒரு நோயை பற்றி, ஒரு நோயாளியை பற்றி அவதூறு பேசிக்கொள்ளுகின்றீர்கள் சமூக வலைதளங்களில். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். என்று சொன்னால் உங்களோட கூட ஒரு சட்டத்தரணியும் இருக்கின்றார் அல்லவா, உங்களோட கூட பெரிய படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, பண்டிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. அந்த கனடாவிலேருந்து ஒருத்தருக்கு கதைப்பாரு, பெரிய இந்த குல்லா தொப்பி மட்டும் போட்டு ஒன்று கதைப்பாரு, கண்ணை மூடி எல்லா அரசியலும் தெரியும் எனக்குன்ற மாதிரி. அவர் இப்போ கடைசியாக இலங்கைக்கு வந்தாரோ தெரியாது.
என்ன சொன்னால் நடைமுறைகள் என்ன நடக்குது என்னன்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாதவருக்கு அவர் இங்கே இருக்கைகளே இருந்து ஒரு அரசியலை வச்சுக்கொண்டு தான் அங்கே அரசியல் அங்கத்தை அரசியலையும் வச்சுக்கொண்டு அந்த நாட்டு அரசியலோடு சேர்த்துக்கொண்டு இங்கே இருந்து நடக்கக்கூடிய அரசியல் இப்படி தான் இருக்குமென்ற ஒரு கற்பனையில் அவர் ஒரு அரசியல் கோட்டையை கட்டி அதுக்குள்ள ஹீரோ கதாநாயகன் அர்ஜுனா ராமநாதன் மாதிரி வச்சுக்கொண்டு சில விஷயங்களை பூசிக்கொண்டிருப்பார். அவர்கிட்டலாம் கேட்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் கதைக்கிற சரியாண்டு கேட்டார் சொல்வார். கோபத்தில் சில வார்த்தைகள் அவங்க விடுவாங்க தான் உள்ளே இருந்து கோபத்தில் விறக்க மட்டும்தானே வெறும் கோபத்தில் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இவருக்கு வந்தால் தான் ரத்தமா? புரிஞ்சு கொள்ள வேணும் உறவுகளே. என்னென்னு சொன்னால் எல்லா விஷயத்தையுமே நாங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கோம், எல்லா விஷயத்தையுமே இதென்று தான் இருக்கணும்ன்ற ஒன்று தேவையுமே இல்லை. இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பல விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அர்ஜுனா ராமநாதனுடைய முன்னைய காணொலிகளுக்கு வருகின்ற கருத்துக்களில் இந்த வாழ்த்துக்கள் டாக்டர் என்று வருகின்ற கருத்துக்கள் இப்பொழுது குறைந்து விட்டது. அதே நேரம் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக காணொலிகள் வந்து கொண்டிருந்த காணொலிகள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பல இடங்களிலும் பல சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் எதிரான கருத்துக்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், நீங்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கான பரிசு என்ன என்பதை அவர்கள் தருவார்கள். காத்திருங்கள், உங்களுக்கான பரிசு கிடைக்கும். அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, வென்று கன காலம் என்பது வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் எதில் வென்றீர்கள் என்பதுதான் இன்று வரை கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் வென்ற ஒரு விடயத்தை காட்டுங்கள், பார்க்கலாம். ஒரே ஒரு விடயத்தில் வென்றீர்கள். எந்த விடயத்தில்? நீங்கள் சாவகச்சேரி பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்துகின்ற பொழுது உங்களிடம் அரசியல் பேச வந்த அரசியல்வாதிகளை எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் ஓரங்கட்டி நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக வந்தீர்கள். அவ்வளவுதான். வேறு எதிலும் நீங்கள் வெல்லவில்லை. இதுதான் வெளிப்படையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி. நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை நம்பி வாக்களித்த உங்களுக்காக அந்த வீதியில் படுத்துறங்கியவர்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கையை வெல்ல வேண்டும். உங்களால் அது கடைசி வரைக்கும் முடியாது. அப்படியான மனநிலையோடு இருக்கக்கூடியவர், அவ்வாறான சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரியும். எள்ளளவும் இல்லை உங்களிடம் அவ்வாறான செயற்பாடுகள். உங்களிடம் இருக்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் சுயலாப அரசியல். உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தேவை எல்லாமே உங்களுடையதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்களுடையதாக எப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? அதை பார்ப்பதற்கான காரணங்களும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் பாராவது இந்த 2028 வரை இந்த அரசியலை இப்படியே குத்தி முறிஞ்சு கொண்டு போகணும். 2028 நாமல்டி அரசாங்கம் பெறும். அந்த நேரம் நான் தான் இங்கே முதல்வர். நல்ல அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது, கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் என்று. தென்னிலங்கையிலே அவை இந்த அரசியல் எவ்வளவு அடிபட்டிருக்கின்றதை நீங்கள் செய்திகளாவது பாருங்க. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள், நீங்கள் அவரோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் சில விஷயங்களை. ஆனால் செய்திகளாக நீங்கள் பார்த்துருக்கின்றதான் தெரியும் இல்லை எவ்வளவு நொந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் என்பதை. ஒரு காலகட்டத்தில் வருகின்ற பொழுது தலைவர் தமிழீழம், தமிழ் தேசியம் உங்களுடைய பேசுபொருளாக இருந்தது. ஆனால் அந்த நேரம் மக்கள் உங்கள்கிட்ட கேட்டுருந்தது என்ன? உன்னை தமிழ் தேசியத்துக்காக கூட்டியிருந்த நாங்கள் உன்னை கூட்டியிருந்தது, அதாவது மக்கள் அநீதிக்கான குரலாக, ஒரு அபிவிருத்தி தொடர்பாக, மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நீ குரல் கொடுப்பேன் உன்னை கூப்பிட்டுனாங்க. நீ வந்துருந்து தலைவர் தமிழீழம் அது பேசுறதுக்கு தான் கிணவர் இருக்கணும். அந்த நேரம் நீர் அதை பேசிக்கொண்டிருந்தீர். இப்போ அது சலிச்சு போச்சு மக்கள். அதில் உம்மால் நில நிற்கையில் அது என்ன காரணம் சொன்னால் நீர் அதுக்குரிய தகுதியான ஆளே இல்லைன்றது வெளியில் தெரிஞ்சிட்டு, ஸோ அதனால அதை மாற்றிட்டு இருப்பேன். என்ன இனங்களை நல்லிணக்கப்படுத்துவது உங்களுடைய அரசியல் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இனங்களை நல்லிணக்கப்படுத்துவதாக இருந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்கின்ற செயற்பாடுகளோடு நீங்களும் ஒத்தோட வேண்டியவராகத்தான் இருக்க வேண்டும். இனங்களை வேறுபடுத்தி இனவாதத்தை விதைத்த, இன்றும் இனவாதத்தை கட்டி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்களோடு கைகோர்த்து கொண்டு இன நல்லிணக்கத்தை எவ்வாறு நீங்கள் ஏற்படுத்த முடியும்? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஏதோ சரியான வகையில் உங்களுடைய அரசியல் பயணம் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறோம். உங்களுக்கு பாராளுமன்ற மாகாண சபை தேர்தல் என்று சொன்னதான் தாமதம் மலமலண்டு ஓடியது எல்லாரும் ஊசியை குத்தி போட்டு போகிறாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா ஐயா? நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் என்னென்னு சொன்னால், இந்த செம்மணி போராட்டம் போல ஒரு மக்கள் போராட்டம் தயவு செய்து உங்களுடைய அரசியல் காலத்தில் வந்துடக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும். ஸோ அதனால் தெளிவாக இருந்து கொள்ளுங்க உறவுகளே. இதுக்கு மேலே நான் விளங்கப்படுத்த முடியாது. சரி, இந்த காணொலியினுடைய துண்டை, அதாவது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோடு இவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த காணொலியில் நான் நினைச்சிருக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்துருப்பீர்கள். என்னுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்துக்களாக எழுதுங்கள். காத்திரமான கருத்துக்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன். மிக முக்கியமாக அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்களிடமிருந்து நியாயபூர்வமான தர்க்க ரீதியான கருத்துக்களை நான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன். காரணம் என்பது சொன்னால், ஏன் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், நான் எவ்வளவு காலமாக காணொலியில் செய்து கொண்டிருக்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் தனக்கு கொலை மிரட்டல் வந்தேன்னு சொல்லி ஃபோனுகள் எடுத்துக்கொண்டு போகிறார். நான் எடுத்துன்னு சொன்னால் எவ்வளோ வரும் தெரியுமா? தன்னுடைய ஆக்கள் யாராவது இப்படி செய்திருந்தால் காட்டுங்க, நான் கட்சியை விட்டு எதுக்குவேன் அவைக்கு. அப்படித்தான் நான் இருக்கிறதே 4 பேர். இந்த 4 பேருக்கும் ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறாராம். இப்படித்தானே சாவச்சேரி இருக்கார் தானே ஜெகதாசன் சொல்லிடுறான்.
மெசஞ்சரில், அதாவது வந்து தன்னுடைய மெசஞ்சர் கூட இல்லை, ஒரு அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு முகநூல் கணக்கின் மெசஞ்சரில் இருந்து எனக்கு கோல் பண்ணி தேவையற்ற விடயங்களை பேசி என்னோட 9-10 பேச்சு வண்டி கொண்டு போனவர் அர்ஜுனா ராமநாதன். இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. உங்களுக்கு எதிராக கதை கவலிக்கிட்டால் உங்களுடைய ஆதரவாளர்கள் 2-3 பேர் இருப்பேன் தானே, அவையில் கோல் அடிப்பினும். வெளிநாடுகளிலிருந்து கூட கோல் வந்தது. எங்களுக்கு விடுகிற நேரம் அவைக்கு இருளும். அந்த நேரம் கூட தெரியாத நிற வெறியிலன்னு எனக்கு கோல் எடுத்து வர்றார். கடைசியாக இன்ஜினியரோட தம்பி நான் நித்திரோட நேரமடா ப்ளீஸடா வையரா போனேன் விட இல்லை. கடைசியாக இந்த ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி தான் படுத்தவர். அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது ஐயா. அதனால் உங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து போடுற கருத்துகள் கூட ஸ்க்ரீன்ஷாட் அடித்து பார்த்தா தெரியும், அம்மா அப்படியான கருத்துகள் வந்து வேறுமண்டு. ஆகவே நீங்கள் எல்லாருமே புனிதர்கள், மற்றவர்கள் எல்லாருமே கேவலமானவர்கள் என்பதை கருத்துக்களை விட்டுவிட்டு எல்லோருமே இந்த சாக்கடைக்குள் இருந்தால் மலரப் போகின்றீர்கள். சேறுகளில் இருந்தால் செந்தாமரைகள் மலர்வது. நீங்கள் செந்தாமரைகளாக மலரப் போகின்றீர்களா அல்லது உங்களுடைய சேறுகளாகவே இருந்து கொள்ள போகிறீர்களா? நீங்களே சிந்திங்கள். செந்தாமரைகளை மாத்திரமே மக்கள் ஆதரிப்பார்கள். இன்று மக்களுக்கு தெரியும் எது செந்தாமரை எது சேறு என்பது. புரிந்து கொண்டு செயலாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் என்று உங்களை திலீப் ராஜா. வணக்கம் உறவுகளே. ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரக்கொழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா.